ஏன் இப்படி? கர்த்தர் பெருங்காற்றை வரவிட்டார். யோனா 1:4. தேவ அன்பு என்பது சில நேரங்களில் அவரை விசுவாசித்து வாழ்கின்றவர்களின் வாழ்க்கையில் தென்றலின் வடிவத்தில் வீசும். அப்பொழுது நாம் நம்மையும் நம்முடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையும் சுகமாக உணர முடியும். அவர் தட்டி கொடுத்து தாங்கி நடத்தி ஊக்குவித்து உற்சாகப்படுத்தி நடத்துவார். அப்பொழுது அவரது அன்பை நமது உள்ளம் ருசித்து அவருக்கு நன்றி நன்றி என கூறும். ஆனால் சில நேரங்களில் அதே அன்பு பெருங்காற்று போல வீசி நமக்கு எதிராக சில காரியங்களை நிகழ வைக்கும். அங்கே யோனா சென்ற கப்பல் சந்தித்தது போல கொந்தளிப்புகளும் பயத்திற்கும் பீதிக்கும் ஏதுவான சூழ்நிலைகளையும் தோன்றும். அது எப்படி பெருங்காற்றும் கொந்தளிப்பும் பயமும் பீதியும் சோதனைகளும் தேவ அன்பின் விளைவாக வர முடியும் என்ற கேள்வி எழுவது இயற்கையானதே. தகப்பன் சாதாரண சூழ்நிலைகளில் தன்னுடைய மகனை பல விதங்களில் சந்தோஷப்படுத்துகிறான். அவனை தூக்கி சுமந்து கொண்டாடுகிறான். கேட்டதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக்குகிறான். இது தகப்பனுடைய அன்பு தென்றலாக வீசுகின்ற அனுபவம். ஆனால் அந்த மகன் ஒரு தவறை செய்யும் பொழுது, கீழ்ப்படியாமல் போகும் பொழுதும் அதே தகப்பன் கடுமையாக நடந்து கொள்கிறான். கோப வார்த்தைகளை பேசுகிறான். கடின வார்த்தைகளால் கண்டிக்கிறான். சில நேரங்களில் தண்டிக்கவும் செய்கின்றான். இதுதான் பெருங்காற்றின் அனுபவம். எதற்காக இந்த பெருங்காற்று? இதுவும் தகப்பனுடைய அன்பின் இன்னொரு பகுதிதான். மகன் தவறாக போகக்கூடாது, தவறான சுவாபங்களை கொண்டிருக்கக்கூடாது, அவன் ஆகாதவனாக மாறிவிடக்கூடாது என்ற உயர்ந்த கரிசனையின் விளைவுதான் இவை. யோனாவிற்கு எதிராக தேவன் அனுப்பின பெருங்காற்றாகிய துன்பம் உண்மையில் அவனை உருவழிக்க அல்ல, அவனை உருவாக்கவே. அது பெருங்காற்றினால் யோனாவை தண்டிப்பது தேவ திட்டம் அல்ல, அவனை மீண்டும் தம்முடைய ஊழியனாக நிலைநிறுத்துவதும் அதிக கேடானவைகளை தோன்றி அவனை அழிக்காமலும் இருக்கவே. தொடர்ந்து நேரிட்ட பல சோதனைகளால் யோனா மிகவும் பாதிக்கப்பட்டான். ஆனால் தேவனுடைய பார்வையில் அது அவசியமாய் இருந்தது. சிந்தனைக்கு, தேவன் அன்பாய் இருக்கிறார், நெருங்கி பழகு. அவர் அக்னியாயும் இருக்கிறார், ஜாக்கிரதையாய் பழகு. ஆமேன்.